ஹாஸ்பிட்டல்ல உங்க வீடு தேடி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 7-8 வருஷமா உங்க வீடு தேடி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களால நம்ப முடியுமா? இதுக்காகவே தமிழ்நாடு அரசு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த நாள்ல இந்த இடத்துல காலையில் எங்க கேம்ப் போடணும், மதியம் எங்க கேம்ப் போடணும்னு ஷெட்யூல் போட்டு அதுக்கு இந்த நர்ஸ் இன்சார்ஜ், இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு அந்தந்த ஊர்ல கேம்ப் போட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் செக் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு எமர்ஜென்சி எல்லாத்தையும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்றது மட்டும் இல்லாம அங்கேயே ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்தியூர் பிளாக்ல எந்த வாரத்துல எந்த நாள் எந்த இடத்துல போடுறாங்க, எந்தெந்த வில்லேஜ் எல்லாம் கவர் ஆகுது, கேம்ப் போடுற சைட்ல இருந்து எத்தனை ஏரியா கவர் ஆகுது, அதுல எவ்வளவு பாப்புலேஷன் கவர் ஆயிருக்காங்க, அதுக்கு எந்த ஸ்டாஃப் இன்வால்வ்டு அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மண்டே காலையில எண்ணமங்கலம் பிஹெச்சுக்கு சேர்ந்தது கோவிலூர்ல இருக்கிற ஐசிடிஎஸ்னு அங்கன்வாடி. கோவிலூர்ல இருக்கிற ஐசிடிஎஸ்ல 1017 பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல கேம்ப் நடக்க போகுது. இதுக்கு இன்சார்ஜ் யாருன்னா தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற வில்லேஜ் ஹெல்த் நர்ஸும் கிருபைநாதன் அப்படிங்கிற ஹெச்ஐயும். இதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு வாரத்திலையும் எந்தெந்த நாள் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு பிளாக் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்க ஊர்ல எந்த இடத்துல என்னைக்கு கேம்ப் போடுறாங்கன்னு தெரியணுமா? உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தோடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எந்த நாள், எந்த வாரம், எத்தனை மணிக்கு, எந்த இடத்துல கேம்ப் போடுறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த ஸ்கீம்ல ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் அப்படின்னு ஆம்புலன்ஸ் எழுதியிருக்கும். அதுல ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், லேப் டெக்னீஷியன், டிரைவர், ஒர்க்கர் முதற்கொண்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்படுற சளி காய்ச்சலா இருக்கட்டும், வேற ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கிற ஏதாவது நோயா இருக்கட்டும், இல்ல காச நோய், சளி பரிசோதனை, அதே மாதிரி கிட்னி பரிசோதனை, யூரின் டெஸ்ட் எடுத்து அதுல உப்புச்சத்து அதிகமா இருக்கான்னு கண்டுபிடிக்கிற பரிசோதனை, அதே மாதிரி நெஞ்சு படபடப்புன்னு இருந்துச்சுன்னா இசிஜி பரிசோதனை, கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனை, சின்ன குழந்தைகளுக்கான பரிசோதனை அப்படின்னு எல்லா பரிசோதனையும் பண்றாங்க. இந்த கேம்ப் என்னைக்கு போட போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்காகவே உங்க ஊர்லயே வாலண்டியரை செலக்ட் பண்ணி இந்த இடத்துலதான் கேம்ப் போடணும்னு உங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது அவங்களும் நிறைய பேருக்கு சொல்றாங்க, ஆனா எல்லாருக்கும் அது ரீச் ஆகுறது இல்லை. ஒரு சில இடத்துல டாக்டரும் ஸ்டாஃபும் வேக்கண்டா இருக்கிறதுனால அந்த இடத்துல கேம்ப் போடுறதுக்கு டிலே ஆகலாம். அது மட்டும் இல்லாம இந்த சளி காய்ச்சல் பீரியட்ல எங்கெங்கெல்லாம் சளி காய்ச்சல் அதிகமா இருக்கு, எங்கெங்கெல்லாம் டெங்கு காய்ச்சல் அதிகமா இருக்குன்னு அதை ஒரு சில இடத்துல கேம்ப் மாறி மாறி போடுறதுனால ஒரு சில டைம்ல சேஞ்ச் ஆகலாம். உங்க ஊர்ல கேம்ப் போடுறதே இல்ல அதை பத்தி ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துல போய் இதை பத்தி பொறுமையா கேட்டு விசாரிங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட ஊரு, உங்களுடைய பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தோட பேரை கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான பல அவேர்னஸ் வீடியோக்கு நம்ம சேனலை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் நலனில் மருத்துவர் ஒரு ஆசிரியராக.